ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்ட போகிறோம். அன்னாசி பழத்தை வச்சு சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ். இன்றைக்கி எங்களுக்கு மழை பெய்யறபடியாக ஒன்றும் வாங்கலாமல் போயிட்டுது. நாங்கள் இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி செய்தது. ஆனால் நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அன்னாசி ரைஸ் வைக்கிறதுக்கு நான் முதல்ல இந்த கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு கொஞ்சம் சேர்க்குறோம். இந்த பூண்டு கொஞ்சம் பொரியணும். இதுக்கு நான் கார்லிக் பூண்டு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்க்கலை. இந்த பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் நான் அந்த அன்னாசியை சேர்க்க போகிறேன். இந்த அன்னாசியை சேர்க்குறேன். ஒரு பாதி அன்னாசி பழம் வெட்டி வச்சுக்கிறேன், அதை சேர்க்குறேன். நல்லா ஃப்ரை ஆகணும். அன்னாசி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அன்னாசி கொஞ்சம் ஃப்ரை ஆகி கொண்டு வருது. அந்த பூண்டும் அன்னாசி ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு வாசனை ஒன்று கொடுக்குது. இது நான் வெஜிடேரியனை தான் செய்கிறேன். தேவைன்னா இறால் கொஞ்சம் பொரிச்சு வச்சு போடலாம், சிக்கன் போடலாம். நான் வந்து இது வெஜிடேரியனை தான் செய்கிறேன், சைவமாக தான். கறியை வேணும்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்து வைக்கலாம். அன்னாசி கொஞ்சம் பொரியுது, இன்னும் கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அன்னாசியில் இருக்க தண்ணியெல்லாம் எடுப்படணும். வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன், கேரட் கொஞ்சம் சேர்க்குறேன், லிக்ஸும் கொஞ்சம் சேர்க்குறேன். இது yellow கலர் கேப்சிகம், இது ரெட் கலர் கேப்சிகம், அதையும் சேர்க்குறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதில் உப்பு, முக்கியமாக மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இது இனிப்பாக இருக்கிறபடியாக கொஞ்சம் காரமும் இருக்கணும். உப்புத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் ரைஸ் சாதத்தை நான் வடித்து தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு பாஸ்மதியும் சேர்க்கலாம், சம்பாவும் சேர்க்கலாம், எந்த ரைஸ்னாலும் சேர்க்கலாம். இப்போ நான் வடித்த சாதத்தை நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் ரைஸை. இதுக்கு தேவைண்டா ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம், சிக்கன் சேர்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் சோயா சாஸும் ஆயிஸ்டர் சாஸும் சேர்க்க போகிறேன். நான் இப்போ சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது.
இது ரொம்ப பெரிய வேலைன்னு இல்லை, சரியான ஈஸியான வேலை செய்கிறதுக்கு. வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட. எந்த நேரம் ஒரே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றத விட நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பெல்லாம் இருக்கும் இதில், காரம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், இனி தான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பெல்லாம் பார்க்குறோம் சரியாண்டு. இந்த பைனாப்பிள் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பைனாப்பிள் ரைஸ் நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.